ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அண்ட் பிரேக் அவுட் லெவல்ஸ் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டெலிட்டியாக இருக்குது. ப்ரீமியம் கண்ணப்பின்னு ஸ்பைக் ஆகுது. நம்ம வியூ டைரக்ஷன் கரெக்டாக இருந்தாலுமே பேங்க் நிஃப்டிலாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஒவ்வொரு கேண்டிலும் 80-90 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. அதனால லாட் சைஸ் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க. கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பிரேக் ஆகுதா, இல்லை பேட்டர்ன் படி ஏதாச்சும் பிரேக் ஆகுதான்னு பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ப்ரைஸ் மேலே போகுது கீழே வருதுன்னு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த இதில் வரும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 45,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 45,400 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் இங்கே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டிலாக வந்துட்டு தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். இது வந்து 3 மினிட்ஸ் கேண்டில். செகண்ட் அங்கேருந்து அப்படியே ஸ்டாப் லாஸ் சென்டிங் இருந்திருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலும் க்ரீனாக தான் ஃபார்ம் ஆகிருந்திருக்கும். இதோட பார்க்கறதுக்கு ஸ்மால் சைஸாக இருக்கும். ஹையில் கனெக்ட் பண்ணுற பாருங்க 185, டவுன் சைடில் வந்து 106, ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் இந்த கேண்டிலே. ஒவ்வொரு கேண்டிலையும் செக் பண்ணிங்கன்னா ஹைக்கும் லோக்கும் செக் பண்ணிங்கன்னா 50-60 பாயிண்ட்ஸ் மூவ். கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வரும். அதனால தான் லிமிடெட் குவான்டிட்டியில் போட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னு. எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணால் சொல்லலாம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, நம்ம எடுத்திருந்தா இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலான்னு. கன்ஃபார்மாக அதுக்கு சான்சஸே கிடையாது. பிகாஸ் ஏன்னா இந்த ஃப்ளக்சுவேஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது தான் அந்த ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி. அதனால தான் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்தோடனே ஒரு மினிமம் ப்ராஃபிட் வரும்போது பேங்க் நிஃப்டியில் எக்ஸிட் ஆகுங்க. லாஸ்ட் 2 டேஸாக பேங்க் நிஃப்டி செம்ம வால்டிலிட்டி. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று அப்படி தான் இருந்துச்சு. $45,900 கால் ஆப்ஷன்லாம் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி லெவல்ஸ். கடைசி நேரத்தில் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி லெவல்ஸ். பட் என்ட்ரி லெவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்சைடில் வந்து 82, டவுன் சைடில் வந்து 16. அப்சைட் டவுன் சைடு நல்ல ஃப்ளக்சுவேஷன். இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சுன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேஷன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக 300 போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி 8 rupeesல க்ளோஸ் ஆகுது. இதெல்லாம் ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்பாட்டை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் சைட் பை சைடு பார்த்துட்டு பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,929 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 2,897 கோடி பை பண்ணியிருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ப்ரீவியஸாக இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஃபுல்லாக 21,700 வரைக்கும் கால் ரேட் இருந்துச்சு. இப்போ 21,700 கால் லைட், 800 கால் லைட்டில் அன்வைண்டிங் நடந்துருச்சு. புட் ஆப்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 500, 600, 700, ஆல்மோஸ்ட் 800க்குமே புட் ரேட்டிங் வந்துருச்சு. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா 22,000ல மட்டும்தான் இருக்குது ஹெவியா. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஜஸ்ட்டு ரைசிங் விஜில் போயிட்டு ஜஸ்ட் ஸ்டாப் லாஸ் சென்டிங் தான் நடக்குது. நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி 21,000 to 21,650 நோ ட்ரேட் ஜோன். இஃப் எபோவ் 21,650 கால் ஆப்ஷன் ஆர் பிலோ 21,590 புட் ஆப்ஷன் ட்ரேட். திஸ் இஸ் என் மை பாயிண்ட் ஆஃப் வியூன்னு போட்டிருந்தேன். எப்போதுமே பிரேக் அவுட் ஆகணுன்னே உடனே இமிடியேட்டாக போய் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆயிரும். இது பாருங்க எல்லாமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 1, 2, 3, 4, 5 கேண்டில் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகுது. அப்போ கன்சல்டேஷன் ஆகும்போது உங்களோட என்ட்ரி இதாக இருக்கணும், இது ஸ்டாப் லாஸாக இருக்கணும். 720 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் 760 ஃபைனல் டார்கெட்டாக இருக்கணும். இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ். இப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு மல்டிபிள் டைம். எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக கால் ஆப்ஷன் சைடு போகுதுன்னா கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் இவ்வளோ தூரம் வரும்போது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போனால் தான் அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இங்கேருந்து இமிடியேட்டாக போச்சு அப்படின்னா இன்கேஸ் அப்படி போகிறதுக்கு சினாரியோ இருந்தாலுமே 21,960
ஆர் 22,000ல எனி கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன், நெகட்டிவ் கேண்டில் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா, அங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண பாருங்க. இதுதான் புட் ஆப்ஷன் ட்ரேட். இந்த லெவலில் தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸே பண்ணணும். இமீடியட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஹையர் சைடில் 21,960 22,000லாம் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும்போது ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்காத போது நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,760 இருந்து 21,760 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 760லேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணிட்டு எந்த சைடு பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு அழகாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 21,920 இது வந்து கால் ஆப்ஷன் சைடு. செகண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 21,968 இது கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு 720ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட எகைன் சப்போர்ட் எடுத்து கால் ஆப்ஷன் சைடு வரலாம். 720 வரைக்குமே சப்போர்ட் ஜோன் இருக்குது இந்த லெவல்ஸ்க்கு. ஒன்ஸ் 720க்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஸ்கேல்ப் ட்ரேட் 650 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். $22,050க்கு மேலே மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டேலையோ இல்லை 1 o'clock அந்த மாதிரி க்ளோஸ் ஆகி நல்ல புல்லிஷில் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து எகைன் நியூ ஐ கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே க்ளோசிங் 22,050க்கு மேலே க்ளோசிங் வந்துருச்சு அப்படின்னா டெக்னிக்கலாக நெஃப்டி வந்து லாங் ஆயிரும். எகைன் நெக்ஸ்ட் வீக்கில் 22,400 500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோ அந்த இடத்துலேருந்து பாட்டம் டு டாப் ஃபிப்னசி ட்ரா பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 21,720 வரைக்கும் 0.5 லெவல் அது வரைக்குமே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். அங்கே வந்து எகைன் ஐரை ஃபார்மேஷன் இருந்தாலும் கால் ஆப்ஷன் தான். இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனாலும் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அழகாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடில் 46,816 கடைசி ரெசிஸ்டன்ஸ், நாளைக்கு 46,426 அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ 46,175 தான் இப்போ இருக்க வரைக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. பார்த்தீங்க உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். எகைன் ரிஜெக்ஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக வந்து 45,740 இருந்துச்சு. இங்கேருந்து பிரேக் டவுன் ஆகி செல்லிங் ப்ரெஷர், இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர், எகைன் இங்கேருந்து கேப் டவுனில் அப்படியே செல்லிங் ப்ரெஷர். இப்போ அதை பிரேக் பண்ணியிருக்கு. 5th அட்டெம்ப்டில் பிரேக் பண்ணியிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு 700 to 46,200க்குள்ளே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அழகாக பிரேக் அவுட் ஆனோன்னு எடுக்காதீங்க. ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 46,426 வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 45,740ங்கிறது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது இப்போ 45,700 வரைக்கும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணாலும் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆகணும். 45,700க்கு கீழே பிரேக் ஆகிட்டு இதுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியாமல் சஸ்டெயின் ஆக முடியாமல் எகைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா 45,400 to 45,300 வரைக்கும் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 4500 to 200ல் சஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது ஒரு கால் ஆப்ஷன் சைடு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்தோடனே ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகுங்க. லெவல்ஸ் மட்டும் 45,426 வரைக்கும் இருக்குது. அதை வாட்ச் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் ட்ரேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வரும்போது என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகிற மாதிரி போகும். எகைன் சப்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் எகைன் பிரேக் ஆகும். சேம் சினாரியோ தான். நாளைக்கு இங்கே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். பிரேக் ஆகிட்டு இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 45,200 to 165 மேஜர்ஸ் எகைன் சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் போகும்போது ஐரை ஃபார்மேஷனில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா
கால் ஆப்ஷன் சைடு அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் ட்ரேட் நடந்து பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த லெவலுக்கு மேலே 45,740 மேலே க்ளோசிங் வரல அப்படின்னா எகைன் பிரேக் ஆகும்போது எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்டம் 400 வரைக்கும் இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது இல்லாமல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியத்தை செக் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு அட் த மணி ப்ரீமியமே ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு 534, அந்த சைடு 453, ஆல்மோஸ்ட் 980 பக்கம் இருக்குது. அதனால் ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.